கேலக்ஸி S9 ப்ளஸ் க்ளோன். இப்போ S8 ப்ளஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிருக்கு. S9 அடுத்த 2 நாளுக்குள்ளே லான்ச் ஆக போகுது. இப்போ நான் அந்த S9 ப்ளஸ் க்ளோனை இங்கே ஒரு கடையில் பார்த்தேன். சரி, இதை வாங்கி அன்பாக்ஸ் பண்ணலாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த S9 ப்ளஸ் க்ளோனை அன்பாக்ஸ் பண்ணலாம். என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்கு போகலாம். ஸோ இதான் S9 ப்ளஸ் க்ளோனோட பாக்ஸ். பார்க்குறதுக்கு நம்ம சாம்சங்கோட ரெகுலர் ஃப்ளாக்ஷிப் பாக்ஸஸ் மாதிரி தான் இருக்குது. இன்ஃபேக்ட் பின்னாடி ஸ்பெக்லிஸ்ட் கூட கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட S8 ப்ளஸ் பாக்ஸை அப்படியே ரீப்ரிண்ட் பண்ணிவிட்டு பின்னாடி இந்த 8 மட்டும் 9 மாதிரி இருக்க மாதிரி தெரியுது. பாக்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா ஆத்தென்டிக்காக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஓப்பன் பண்ண உடனே இது க்ளோனுங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா அந்த பேக்கிங்கே பார்த்தா ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் S9 ப்ளஸ் க்ளோன் இருக்குது. இதுக்கு மேலே உள்ள ஸ்டிக்கர்லேயும் S9 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை ரிமூவ் பண்ணலாம். பேக்கில் உள்ள ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா இந்த ப்ளூ பேக் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபோன் ஓரளவு ஹெஃப்டியாக இருக்குது. மெட்டல் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் பின்னாடி சாம்சங் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க, இங்கே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. எனிவே பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு சார்ஜர், ஃபாஸ்ட் சார்ஜிங் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஒரு டைப் C கேபிள், அப்புறம் ஒரு ரெகுலர் இயர்ஃபோன்ஸ். இங்கே ஒரு காமெடியான விஷயம் என்னென்னா, நம்ம On7 Prime ரிவ்யூ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதில் கூட இந்த இயர்ஃபோன்ஸோ டைப் Cயோ கிடையாது. எனிவே On7 Prime இந்த க்ளோனோட ரொம்பவே ரேட் அதிகம். ஆனால் சாம்சங் அதை அதில் கொடுக்கல. அடுத்து ஒரு சின்ன லீஃப்லெட், அவ்வளோதான் அந்த பாக்ஸில். இப்போ திருப்பி S9 ப்ளஸ்க்கு வருவோம். சைடில் ஒரு ப்ரொடெக்டிவ் ரப்பர் இருக்குது, அந்த பட்டனுக்கு அதை ரிமூவ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு சாம்சங் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் மாதிரி தான் இருக்குது. பின்னாடி அந்த ப்ளூ பேக் நான் சொன்ன மாதிரி ரொம்பவே பார்க்க இம்ப்ரெசிவாக இருக்குது. லைட்ஸை நல்லா கேட்ச் பண்ணுது, அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் பார்க்க நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் கீழே அந்த S9 ப்ளஸ் லோகோ. பட் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த டியூவல் கேமராஸ். ஓகே, இது உண்மையிலே டியூவல் கேமராஸ் கிடையாது, இது ஒரு க்ளோன் ஃபோன் தான். எனக்கு ஆக்சுவலாக என்ன பிடிச்சிருக்குன்னா அந்த பிளேஸ்மெண்ட்ஸ், வெர்டிக்கல் பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை கேமரா கீழே கொடுத்துருக்காங்க. இஃப் சைனாவில் வந்து க்ளோன் தயாரிக்கிறவங்களால இது யோசிக்க முடியும்னா சாம்சங் S8கே யோசிச்சிருக்கணும். ஏன்னா அப்போ இன்னும் நல்லா இருந்திருக்கும். S8ல் பிளேஸ்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. எனிவே இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக என் ஃபிங்கரை ஸ்கேன் பண்ணிடுச்சு, ரொம்ப ஸ்பீடாக அன்லாக் பண்ணிச்சு. அதுவே பார்க்குறதுக்கு சரியாக இல்லை. ஸோ என்னென்னு பார்க்கல, இது ஆக்சுவலாக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. தொட்டாலே அன்லாக் ஆகிடும். ஸ்கேன் பண்ண ஃபிங்கர்னு இல்லை, எந்த விரலை வச்சு தொட்டாலுமே அன்லாக் ஆகிடுது. சரி, வேறு என்ன அப்படின்னு பார்க்கல, இங்கே சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன வெர்ஷனில் ரன் ஆகுதுன்னு பார்த்தா Android 7.2. ஆனால் அதை டேப் பண்ணி பார்த்தா உள்ள மார்ஷ்மெலோ ஈஸ்டர் எக் இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக மார்ஷ்மெலோவில் தான் ரன் ஆகுது. நிறையவே இந்த மாதிரி ஹிடன் இன்ஃபர்மேஷன் இந்த ஃபோனில் இருக்குது. இப்போ பூட் அனிமேஷன்லேருந்து மாடல் நம்பர் மாற்றுறதுலேருந்து சீரியல் நம்பர் கூட மாற்றுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ரேம் சைஸ், ஸ்டோரேஜ், இது எல்லாமே இருக்கிறது வேறு, காமிக்கிறது வேறு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் 128 GB ஸ்டோரேஜோடு வருது அப்படின்னு பாக்ஸில் போட்டிருக்கு. ஆனால் உண்மையிலே இதில் 2 GB ஸ்டோரேஜ் தான் இருக்குது. உள்ள சிப் MediaTek சிப். Antutu இதில் இன்ஸ்டால் கூட பண்ண முடியல. சைட் லோட் பண்ணாலும் Antutu, Geekbench ரெண்டுமே கிராஷ் ஆச்சு. இது பேசிக்காக ரொம்ப லோ எண்டான ஒரு MediaTek சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 GB தான் ஸ்டோரேஜ், 1 GB ரேம். ஆனால் இங்கே இன்னொரு காமெடியான விஷயம் என்னென்னா, இங்கே அவங்க ஒரு பிக்ஸ்பி பேஜ் மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கேவலமான ஸ்பெக்ஸில் கூட சாம்சங் ஃபோன்ஸில் பிக்ஸ்பி பேஜ் லோட் ஆகிறதோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக லோட் ஆச்சு. எனிவே ஒரு பிக்ஸ்பி கீ கூட டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்காங்க. இது வால்யூம் கீஸ் கீழே இருக்குது லெஃப்டில். ரைட்டில் ஒரு பவர் பட்டன், ஹெட்ஃபோன் ஜாக், ப்ரைமரி மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர், USB Type-C போர்ட்லாம் பாட்டமில். டாப்பில் ஒரு ட்ரே, இந்த ட்ரேயில் 2 சிம்ஸ், இல்லை ஒரு சிம்மும் ஒரு மைக்ரோ SD கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் இன்ஃபினிட்டி பேனலை வந்து க்ளோன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு AMOLED பேனல் கிடையாது, ஆனால் ஒரு ஆல்வேஸ் ஆன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்க்குற ஹோம் கீ வந்து 3D டச் கீ கிடையாது. திருப்பியும் இன்னொரு ஒரு காமெடியான விஷயம் அப்படின்னு பார்த்தா, இந்த க்ளோனில் ஆட்டோ பிரைட்னஸ் சென்சர் இருக்குது. 6000 ரூபாய்க்கு சைனாலேருந்து வர ஒரு ஃபேக் ஃபோனில் ஆட்டோ பிரைட்னஸ் இருக்குது. சாம்சங்கோட 13,000 ரூபா ஃபோன் இந்தியாவில் விற்கிற On7 Primeல கிடையாது. ஹாப்டிக் ஃபீட்பேக் கூட இதில் டிசேபிள் ஆகலை, சாம்சங்கோட லோ எண்ட் ஃபோன்ஸில் பண்ணுற மாதிரி. சரி, இப்போ காமெடியை விட்டுட்டு சீரியஸாக பார்த்தா இது ஒரு 720p TFT பேனல். பார்க்குறதுக்கு நல்லா இல்லைன்னா சொல்ல முடியாது, ஓரளவு ரீசனபிளி டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் டீசென்ட் கிடையாது, சாஃப்ட்வேர்னு பார்க்கலையும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. டயலர், கான்டாக்ட்ஸ் எல்லாமே சாம்சங் மாதிரியே ஸ்கின் பண்ணியிருக்காங்க.
ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா எட்ஜ் பேனல் சப்போர்ட்டு, அது போக ஐரிஸ் ஸ்கேனருக்கு கூட ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் உண்மையிலே இங்கே ஐரிஸ் ஸ்கேனர் சென்சர் கிடையாது. பட் ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி ஒரு கண்ணை பார்த்தா மட்டும்தான் அன்லாக் பண்ணுது. நான் எதிர்பார்த்ததோடு அது பெட்டராகவே இருந்துச்சு. ஓவரால் இவ்வளோ லோ அண்ட் இன்டர்னல்ஸ் கொடுத்து வர ஒரு ஃபோனில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணுமோ அதோடு இங்கே கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் மொக்கையாக இருக்குது. கேமராஸ் இதில் நல்லா ஓரளவுக்காவது நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லை. கேமரா ரொம்ப மட்டமாக இருக்குது. டியூவல் கேமராஸ், ஒரு கேமரா தான் ஒர்க் ஆகும். அந்த கேமராவும் இவ்வளோ மோசமான கேமரா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக நான் ஒரு ஃபோனில் பார்த்ததில்ல. இதெல்லாம் நீங்கள் பார்க்குற சாம்பிள்ஸ்லாம் இங்கே நாங்கள் லோக்கலாக எடுத்தது. எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பேசிக்காக இது சும்மா ஒரு ஃபன் வீடியோ. 6000 ரூபாய்க்கு ஒரு க்ளோன் ஃபோன் வாங்கினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி. ஸோ ரியல் சாம்சங் கேலக்ஸி S9 அடுத்த 2 நாளில் வருது. அதை பற்றியும் நாங்கள் நிறைய கவரேஜ் எடுத்துகிட்டு வர போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் C4 Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன தேங்க்யூவாக இந்த ஃபோனை ஒரு கிவ்அவேல கொடுக்கலான்னு இருக்கோம். இந்த கிவ்அவேல நீங்கள் எப்படி என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். கீழே ஒரு லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில், அதை கிளிக் பண்ணுங்கள். அங்கே நீங்கள் C4 Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைபாக இருக்கீங்க அப்படிங்கிறத காமிங்க. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் காமிச்சிடும். இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு என்ட்ரி. ஸோ இந்த கிவ்அவே மார்ச் 14 வரைக்கும் ஓடும். மார்ச் 15 ரேண்டமாக ஒரு வின்னரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கேலக்ஸி S9 ப்ளஸ் க்ளோனை நாங்கள் அனுப்புவோம். ஜென்ரலாக தமிழ் சேனலில் உள்ள கமெண்ட் செக்ஷனை படித்தாலே ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. இங்கே ஒரு கம்யூனிட்டி நம்ம பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களாம் நிறைய பேர் நிறைய நாளாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க C4 Tech தமிழை. அதுக்கு எங்கள் சைட்லேருந்து ஒரு சின்ன தேங்க்யூ. இன்னொரு விஷயம், நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுற ஐடியாலே இல்லை. ஸோ எக்யூப்மெண்ட் நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் இதுக்கு யூஸ் பண்ணல. இன்ஃபேக்ட் ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு ட்ரைபாட், ஒரு கையில் இருக்கிற Moto Z2 Forceல தான் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கேன். ஒரு OnePlus 5லேயும் Moto Z2 Forceல தான் ஃபுல் வீடியோவே எடுத்திருக்கோம். ஸோ வீடியோ குவாலிட்டி ரெகுலராக நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு இப்போ இந்த வீடியோவில் இல்லைனா சாரி. இந்த ஒரு தடவை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நாளையிலேருந்து வர வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக வர குவாலிட்டியில் வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிக்கலனா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் நீங்கள் C4 Tech தமிழுக்கு அது ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ திருப்பியும் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.